ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹாஸ்பிட்டல் நர்சிங் கார்ட். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நர்சிங் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் ஃபுட் ரெஸ்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு இதில் கமோட் பர்பஸ்மே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சைட்லேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம். ஸோ அதெல்லாம் எப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 லிவர் மூலியமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அது ஹெட் ரெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிவர். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகும், அப் அண்ட் டவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது மூலயமா அப்போ நமக்கு 90 டிகிரி வரைக்குமே உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து அப் ஆகும். ஸோ திரும்பி நம்ம ஹெட் ரெஸ்ட்டை டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட். அதை ரொட்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லிவர். அது மாதிரி நம்ம ஃபஸ்ட் லிவர் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி வைக்க முடியும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் ஃபுல் அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி இருக்கும். திரும்பி உங்களுக்கு அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸில் அதே லிவரை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கூட பண்ண முடியும். ஆன்டி கிளாக் வைஸ்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப் கூட பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ தேர்ட் லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாக் வைஸ் சுற்றிங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப் ஆகும். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக 90 டிகிரி வரைக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் நீங்கள் 90 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமோட் பர்பஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுக்கு நடுவுலேயே ஒரு பார்ட்டிஷன் டவுன் ஆகி உங்களுக்கு கமோட் அப் ஆகும். ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமோட் நின்றுடும். ஸோ அதே மாதிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது நமக்கு கமோட் பார்ட் கீழே வந்துடும். இந்த மாதிரி நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கமோடை வந்து ஜஸ்ட் காட்டுக்கு கீழே இருந்து எடுத்துட முடியும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் இல்லாமல். ஸோ மேலே இருக்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸருக்கு ஹெட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெட்லேயே வச்சு கூட பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் இந்த தனியாக ட்ரே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஹெட் ரெஸ்ட்டில் இருக்க பில்லோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த பாட்டை இங்கே வச்சுட்டு இதோட போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி வெளில எடுத்து இந்த மாதிரி பக்கெட்டில் நம்ம அங்கே யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட் வீலோடே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா ஒரு ஆளாகவே நம்ம இந்த மாதிரி கழட்டி கூட போயிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு இடத்துல கிரிப்பாக நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 4 வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஸ் வந்துடும். ஸோ அந்த பிரேக்ஸை நீங்கள் இந்த மாதிரி லாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் உங்களுக்கு 2 சைடுமே சைடு ரயில்ஸுமே வந்துடும். ஸோ அது நீங்கள் வேணான்னா இந்த மாதிரி பட்டனை புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பி லாக் பண்ணால் ஜஸ்ட் இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஐவி ஸ்டாண்டுமே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஹெட் ரெஸ்ட்டும் ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மெட்டீரியலில் வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேர் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கேர் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன்.